Hi, welcome to PM Lectures. So இன்னைக்கு நம்ம fluid mechanics and machinery சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் MCQ வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த தடவை அண்ணா யூனிவர்சிட்டியோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன்ல MCQ கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறதுக்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, the first question: in which type of matter one won't find a free surface? Free surface எதுக்கு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. First one is a solid, second one is a liquid, third one is a gas, and fourth one is a fluid. So right answer is gas. So gasக்கு மட்டும்தான் free surfaceங்கிறது கிடையாது. Okay. Second question: the value of compressibility of an ideal fluid. Okay, so compressibility oda ideal fluid enna kettirukanga. So compressibility beta. Okay, compressibility is a beta da compressibility simple adoda value enna. Okay, inga namakku vandu ideal fluid kuduthirukanga. So fluid vandu two type namakku theriyum, adula vandu real and imaginary. இந்த இமேஜினரி தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து we are talk about ideal fluid. ஸோ ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து கம்ப்ரஸபிலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும். இதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின்: the value of bulk modulus of an ideal fluid. Again ideal fluid. ஓகே, பல்க் மாடுலஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பல்க் மாடுலஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேன்னு வச்சுக்கலாம். ஸோ கம்ப்ரஸபிலிட்டி வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லாம் பார்த்தோம். இட்ஸ் கம்ப்ரஸபிலிட்டி இஸ் சிம்பிள் வந்து பீட்டா. ஸோ இந்த பீட்டாக்கும் கேக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/k. ஓகே, ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஐடியல் ஃப்ளூயிடுக்கு பீட்டாவோட வேல்யூ வந்து 0 பார்த்தோம். எப்போ பீட்டாவோட ஜீரோ இருக்கும், k becomes infinitive இருந்தாதான். ஓகே, ஸோ தேர்ட் ஆன்சர் இஸ் infinitive only for the ideal fluid. Keep in your mind is a ideal fluid. ஐடியல் ஃப்ளூயிடுங்கிறது ஒரு imaginary fluid. Fourth question: the value of the viscosity is simple உங்களுக்கு தெரியும், is a mu of an ideal fluid. Again ideal fluid. So viscosity of the ideal fluid கேட்டிருக்காங்க. So 0, unity, infinity, more than that of the real fluid. Okay, so viscosity definitely is a 0 for ideal fluid. Okay, fifth question: the specific volume. The specific volume ஓட simple பார்த்தீங்கன்னா small v of a liquid is the reciprocal of கேட்டிருக்காங்க. So specific volume ஓட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/ρ. இதான் ஃபார்முலா. 1/ρங்கிறது மாஸ் டென்சிட்டி. ஸோ ஆன்சர் இஸ் வெயிட் டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டி, ஸ்பெசிபிக் வால்யூம், ஸ்பெசிபிக் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் மாஸ் டென்சிட்டி. திஸ் இஸ் தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்: the beaker is filled with liquid up to the mark of 1 liter. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது எது வரை ஃபில் பண்ணிருக்காங்க, ஏதோ லிக்விட் வந்து உள்ள ஃபில் பண்றாங்க. ஸோ அப் டு தி மார்க் ஆஃப் 1 liter. ஸோ 1 liter. ஸோ 1 liter கொடுத்துருக்காங்க. இது SI யூனிட்டுக்கு மாத்திரமா என்ன ஆகும், 10⁻³ மீட்டர் கியூப். ஓகே, அண்ட் வெயிட்டட். ஸோ இதை வந்து வெயிட் பண்றாங்க. the weight of the liquid is found to be, weight அப்படிங்கிறது W is equal to 6.5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, 6.5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. the specific weight கேட்டிருக்காங்க. ஸ்பெசிபிக் வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிபிக் வெயிட் இஸ் W. ஸோ கேபிட்டல் W க்கு என்ன ஃபார்முலா இஸ் mg. ஓகே, ஸோ ஸ்பெசிபிக் வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் வெயிட் டிவைடட் பை வால்யூம். ஓகே, ஸோ கேபிட்டல் W ஆல்ரெடி நம்மகிட்ட வேல்யூ டைரக்டாவே இருக்கு. 6.5 divided by volume நமக்கு 10⁻³ ஓகே, ஸோ டூ த கால்குலேஷன்ஸ்.
So 6.5 divided by 10 copper minus 3. The answer is 6,500. Okay, 6,500. இது ஒரு நியூட்டன், இது ஒரு மீட்டர் கியூப், நியூட்டன் per மீட்டர் கியூப். ஸோ ஆன்சர் இதுல இருக்கு எல்லாமே கிலோ நியூட்டன்ல இருக்கு. அப்ப பார்த்தோம்னா 6.5 kilonewton per meter cube. So this is an exact answer. So 6 is the right answer. A. Okay, it is clear. Next, move on to next problem. Problem number 7. The beaker is filled with the liquid up to the mark of 1 liter. Again, the same concept up to the 1 liter. 1 liter நம்ம already பார்த்தாச்சு. So volume is equal to 1 liter is equal to 0.001 meter cube or already 10 power minus 3 meter cube. Okay, and weight, the weight of the liquid is to be found. Again, weight of the liquid on the W is equal to 6.5 Newton. The specific gravity கேக்குறாங்க. இந்த வாட்டி specific gravity of liquid கேக்குறாங்க. Okay, specific gravity. இதோட சிம்பிள் வந்து சில நேரம் எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்கு. அது சிம்பிள் ஃபார்முலா வந்து டென்சிட்டி ஆஃப் நமக்கு கொடுத்துருக்க லிக்யூட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிக்யூட். ஸோ ஸ்டாண்டர்ட் லிக்யூட் வந்து வாட்டர் நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் லிக்யூட் வேல்யூ வந்து 1000 வாட்டர். இது வந்து ஸ்டாண்டர்ட் லிக்யூடுங்கிறது என்னது? இஸ் அ வாட்டர் H2O. ஓகே, ஸோ இதோட டென்சிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் இஸ் ஈக்குவல் 6.5. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்மால் mg. ஓகே, ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? இஸ் அ மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? அப்ப மாசுக்கு என்ன எழுதலாம்? மாசுக்கு என்ன எழுதலாம்? 6.5 by gg. ஸோ 6.5 by g by volume. ஓகே, ஸோ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த வேல்யூ கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 6.5 divided by 9.81 gravity into 1 by what is the volume? What is the volume is 10 power minus 3. Okay, so இதை நம்ம calculate பண்ணலாம். 6.5 divided by 9.81 divided by 10 power minus 3 again divided by 1000. Okay, the value is 0.66. Okay, the value is S is equal to 0.66. Okay, so there is no unit. Specific gravity, there is no unit. The answer is B. Okay, clear? Problem number 8. The beaker is filled with the liquid up to mark of 1 liter. Again, volume is equal to 1 liter. So 10 power minus 3 meter cube. The weight of the liquid again found to be capital W is equal to 6.5 Newton. Again is asking the specific volume. This is specific volume. Specific volume is simple pathina small v. Okay, so small v, the formula in the specific volume is equal to volume by mass. So volume நமக்கு என்ன? Volume is equal to 10 power minus 3. Mass க்கு நம்ம என்ன பண்ணலாம்? weight by gravity. இது நம்ம போன ப்ராப்ளத்தையும் பார்த்தோம். That means mg. Okay, so 10 power minus 3 divided by, so weight value is 6.5 divided by 9.81. Okay, 10 cap minus 3 divided by 6.5 again 9.81. So the answer is 10 power meter cube per kg. Okay, weight by gravity. Mass is equal to weight by gravity 9.51. Okay, the answer is 1.51 meter cube per kg. Okay, so the right answer is 1B. The right answer is B. Okay, then go for the next problem.
Problem number 9. For compressible சொல்லிட்டாலே இது என்னது? That is a gas. Okay, compressible fluid density vary with the temperature. Yes, compressible gasல பாத்தீங்கன்னா temperature increase ஆனா density என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. So densityயோட ஃபார்முலா என்ன? Mass by volume. இப்போ நீங்க temperature increase பண்ணினா volume என்ன ஆகும்? Volume also going to increase. Okay, volume also going to increase. Okay, volume increase ஆனா என்ன ஆயிரும்? Density automatically is decrease. Okay, so for a compressible density fluid density vary with the temperature is the exact answer is true. Okay, அது vary ஆகதான் செய்யும். Okay, next question. For an incompressible fluid, so incompressible fluid சொல்லிட்டாலே that is a liquid. Okay, thus density vary with the temperature and pressure கேக்குறாங்க. கண்ணை மூடிட்டு சொல்லிருங்க. density அதாவது variation with respect to temperature, அதாவது temperature பொறுத்து and pressure பொறுத்து density வந்து எப்படி vary ஆகும்னு கேட்டிருக்காங்க. for liquids, keep in your mind is a liquid, அதாவது incompressible அப்படின்னு சொல்லிட்டாலே that is a liquid. Okay, so கண்டிப்பா இது என்ன ஆகாது? இது எதுவுமே ஆகாது. ஏன்னா இதோட சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சேஞ்சஸ் இல்லைன்னு கிடையாது, சேஞ்சஸ் இருக்கும், பட் ரொம்ப கம்மி. அதனால most of the cases we think about remains constant. Okay, density is a constant. Next question. The viscous force of the relative motion. Relative motion சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு fluid இப்படி flow ஆகிட்டு இருக்கு, fluid layer, அடுத்த fluid வந்து இப்படி அடுத்த layer. So இது first layer, இது second layer. Between the adjacent layer, இதான் adjacent layer of a fluid motion, அதாவது பல்கா வந்து fluid மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, நான் அதுல இருந்து என்ன பண்றேன்? ஒரு 2 லேயர் எடுத்திருக்கேன். Which one of the following fits the best sentence? Best sentence என்னன்னா the two layers என்ன ஆக போகுது? அப்போஸ் பண்ணுமா? never affect, facilitate, may affect under certain condition. இந்த ரெண்டு ஃப்ளோயுமே என்ன பண்ணும்? ரெண்டுமே அப்போஸ் பண்ணும். ரெண்டு கடையில வந்து shear stress இருக்கிறனால, ஃபிரிக்ஷன் இருக்கிறனால என்ன பண்ணும்? ரெண்டுமே வந்து அப்போஸ் தான் பண்ணும். ஓகே, next question, 12th question. Which of the following correctly states how the viscosity of liquid and gas will change with the temperature? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு வந்து டெம்பரேச்சரை வச்சு, டெம்பரேச்சர் இஸ் அ ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு டென்சிட்டி என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? லிக்யூட் அண்ட் கேஸ். ஓகே, அப்ப லிக்யூட்ல டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா விஸ்காசிட்டி வந்து குறையும், கேஸ்ல டெம்பரேச்சர் அதிகமானா விஸ்காசிட்டி வந்து அதிகமாகும். ஸோ இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. viscosity increases with increasing temperature of a liquid. ரெண்டு, அதாவது தப்பு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு. viscosity increases with increasing temperature of liquid. again இதுவும் தப்பு. viscosity decreases with increasing temperature of liquid as first sentence correct, and it decreases with the increasing temperature of the gas. so இது வந்து தப்பு, இந்த சென்டென்ஸ் தப்பு. so last பார்க்கலாம். viscosity decreases with increasing temperature. so இது satisfy ஆயிருச்சு. and increases with the increasing temperature of gas அதுவும் satisfy ஆயிருச்சு. okay, so the correct answer is D. next question. the dynamic viscosity ங்கிறது mu, okay, of a fluid is 1 poise. இதோட வேல்யூ வந்து 1 poiseல கொடுத்துட்டாங்க. so 1 poise. what should be the multiply to it the get answer of the Newton second per meter squared? okay, 1 poise is equal to 0.1 Newton second per meter squared. okay, அதாவது 1 Newton second per meter squared is equal to 10 poise. okay, so first நமக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து is a A, is a 0.1. இதான் அதோட கரெக்ட் ஆன்சர். நிறைய கன்ஃபியூஷன் வரும். next 14th question. the shear stress at a point in a liquid is found to be, ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. so shear stress ஓட சிம்பிள் என்ன? is tau is equal to 0.03 Newton per meter square. the velocity gradient at a point, அதே சேம் பாயிண்ட்ல velocity gradient சிம்பிள் என்ன? du by dy is equal to 0.15 per second. okay, 1 by second. what will be the viscosity in poise like கேட்டிருக்காங்க. okay, so இதுக்கு வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்னது? tau is equal to
mu into du by dy. So mu நமக்கு வேணும்னா tau divided by du by dy. Okay, so shear stress ஓட அந்த point value என்ன 0.03 divided by du வந்து 0.15. So what is the answer? 0.03 divided by 0.15. The answer is 0.2. 0.2. What is the answer? இதுல வரக்கூடிய ஆன்சர் நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர்ட். அப்ப நமக்கு வந்து பாய்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பாய்ஸ்ல கேட்டா என்ன ஆகும்? நம்ம வந்து 2 பாய்ஸ் போன ப்ராப்ளத்திலே பார்த்துட்டோம். 1 நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 10 பாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் இங்க வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் the 14க்கு வந்து ஆன்சர் இஸ் B. ஓகே, next go for the 15th problem. Find the kinematic viscosity. So kinematic viscosity is nu of an oil. நமக்கு என்ன fluid கொடுத்தா oil having a density. So density is a symbol of rho. The force experienced of the area கொடுத்திருக்காங்க. Area is a 20 meter squared is 4.904 kilonewton. So இது வந்து force. So force is equal to நம்ம வந்து நியூட்டன்ல மாத்திக்கலாம் is a 4904 Newton. And the velocity gradient at a point, அதையும் கொடுத்துட்டாங்க du by dy. Okay, so நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது kinematic viscosity. So kinematic viscosity is equal to dynamic viscosity divided by density. So density நம்மகிட்ட இருக்கு, kinematic viscosity இந்த dynamic viscosity தான் நமக்கு இல்ல. ஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? tau is equal to mu into du by dy. Okay, so shear stress ஓட ஃபார்முலா என்ன? force by shear force by area divided by mu into du by dy. Okay, so இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம we want mu, so mu is equal to force by area divided by du by dy. So force ஓட வேல்யூ என்ன? 4904 divided by area ஓட வேல்யூ வந்து 20 divided by velocity gradient is the 0.2. So what is the mu value? 4904 divided by 20 again divided by 0.2. So the value வந்து 1226. Okay, so again Newton second per meter squared. Again go for the kinematic viscosity equal to 1226 divided by density value is 1962. So divided by 1962, the answer is 0.62. 0.62. Okay, 0.6248. Okay, the relative answer என்ன? Relative answer வந்து 0.625. இதோட யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, யூனிட் கேட்கல, இதுக்கு இன்னொரு யூனிட் வந்து இருக்கு, ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கேட்டா கூட நீங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. So next 16th questions. The velocity distribution for fluid flow over a flat plateல இருக்கக்கூடிய distribution வந்து கொடுத்துட்டாங்க. U is equal to 2y minus 6y squared. Okay, in which U is the velocity. So U ங்கிறது ஒரு velocity in meter per second at a distance of y. அதாவது flat plateங்கிறது இதுதான் flat plate. Okay, அது மேல fluid போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த fluidோட velocity is U. அது பாட்டம்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒய்ல இருக்கு. டிட்டர்மைன் த ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து 0.15 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து டைனாமிக் விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து 8.6 கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க மியூ டைனாமிக் விஸ்காசிட்டி நியூ 8.6 பாய்ஸ். ஸோ நம்ம இதை வந்து எஸ்ஐ யூனிட்டா மாத்திரம்னா 0.86 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? டிட்டர்மைன் த ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டேன். டிட்டர்மைன் த ஷியர் ஸ்ட்ரெஸ் எந்த பாயிண்ட்ல y is equal to 0.5 கேட்டிருக்காங்க. ஓகே சார், நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தெரியும், mu into du by dy. ஓகே, ஸோ mu ஆல்ரெடி இஸ் அவைலபிள், இங்க இருக்கு வேல்யூ. ஸோ நமக்கு என்ன தேவை? வெலாசிட்டி கிரேடியன்ட் du by dy வேணும். அட் எந்த பாயிண்ட்டுக்கு? அட் y is equal to 0.15. ஓகே, ஸோ du by dy மேல கண்டுபிடிக்கலாம். ஸோ y u இங்க இருக்கு, இங்க இருந்து கண்டுபிடிங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 மைனஸ் 2 முன்னாடி போச்சுன்னா 12 into y. ஓகே, ஸோ இப்போ நம்ம du by dy
y is equal to 0.15 subject பண்ணுங்க அப்ப என்ன ஆகும் 2 minus 12 into 0.15. So what is the answer? Answer is 0.2. Okay, so இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா tau is equal to mu வேல்யூ தெரியும் 0.86 into 0.2. So tau வேல்யூ வந்து 0.172 Newton per meter square. So this is an answer. Okay, so இதான் இதோட exact answer. Okay. So next 17th problem. What is the characteristic variation shows by the thixotraffic fluid in the shear stress and rate of shear strain graph? முதல்ல தெரிஞ்சுங்க thixotraffic fluidங்கிறது ஒரு நான் நியூட்டனியன் fluid. Okay, so முதல்ல நம்ம இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சாதான் புரியும். So இதுதான் x and y axis, x and y axis. So y axisல வந்து shear stress, x axisல வந்து shear strain. So this is 0 point. Okay, so நம்ம என்ன பண்றோம், first I talk about this is a linear relationship. So இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நியூட்டனியன் fluid. Okay, இதோட ஈக்குவேஷன் tau is equal to mu into du by dy. இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன் வந்து applicable for this line. This is a Newtonian fluid. ஆனா நம்ம கொடுத்தது வந்து நான் நியூட்டனியன் fluid. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல கொடுத்தது வந்து thixotraffic. சோ thixotraffic fluid எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இதுதான் thixo. ஓகே, அதாவது நியூட்டனியன் fluidங்கிறது லீனியர் ரிலேஷன்ஷிப். ஆனா thixotraffic என்ன ஆகுது, ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து டெவலப் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் டெவலப் ஆகும். ஓகே, ஸ்ட்ரெயின் சேஞ்சஸ் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து அதுல டெவலப் ஆகிட்டே இருக்கணும். ஆனா நியூட்டனியன் fluidக்கு சின்னதா ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலே போதும், ஈஸியா ஸ்ட்ரெயின் ஆகும். ஓகே, சோ thixotraffic fluid வந்து என்ன ஆகணும், கொஞ்சம் அமௌண்ட் அதுக்கு தேவை. பாருங்க, shear stress increases with the increasing rate of strain, இது தப்பு. Shear stress decreases with the increasing rate of strain, இதுவும் தப்பு. Shear stress shows variation only after the definite stress reach. இதுதான் இந்த definite reach. இந்த அமௌண்ட்டுக்கு ரீச் ஆனது, இந்த டிஸ்டன்ஸ் அது ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ஸ்ட்ரெயின் சேஞ்சஸே நடக்கும். So C is a right answer. Okay. Next 18th question. What happens to viscosity in the case of incompressible fluid? Incompressible is a liquid. As a temperature increased. Okay, so incompressible temperature increase automatically viscosity on the decrease. Okay, viscosity on the decrease. 19th question. Which one of the following is the correct relationship between compressibility and bulk modulus? இத நம்ம செகண்ட் ப்ராப்ளத்திலே பார்த்தாச்சு. beta is equal to 1 by k. So B is the correct answer. Last question. Which of the following is a shear thinning fluid? Shear thinning fluid. அப்படி shear thinning fluid is Bingham plastic, rheopectic, dilatant, pseudoplastic. இதுல correct answer வந்து pseudoplastic. Okay. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய 20 MCQ क्वेश्चन வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ யூனிட் 1ல இருக்கக்கூடிய another 20 வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் PM lectures.